We respect our community and don't promote any form of gambling which may be dangerous or harmful to the society. This is a video for analytical and educational purpose of a cricket match and the preview is knowledgeable to the audience. Hello, welcome back to Cricket Stats Analyzer YouTube channel. இந்த வீடியோவில் ஆன்லைன் கேம் சம்மந்தமான 3 முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் ரீசெண்டாக கொடுத்த ஜட்மெண்ட்டில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா என்ட்ரி ஃபீஸுடைய கேம்ஸும் நாங்கள் கேம்லிங்காக கன்சிடர் பண்ண மாட்டோம், அதில் சிலதுக்கு நாங்கள் அனுமதி அளிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தீர்ப்பின் மூலமாக ட்ரீம் 11 ரீசெண்டாக கொண்டு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு கிரீன் சிக்னல் கிடச்சிருக்கு. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா, இதோடைய அடுத்த கட்டமாக ரியல் மணி கேமிங் இப்போ திரும்பி வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த தீர்ப்புனால. இதை பற்றி ரீசெண்டாக கேமிங் லாயர் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சிருந்தாரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் கொடுத்த இந்த ஜட்மெண்ட்னால ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்கில் பேஸ்டு டோர்னமெண்ட்ஸ் அண்ட் காம்படிஷன் நடத்திக்கிறதுக்கு இப்போது கேமிங் கம்பெனிஸ்க்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு அப்டேட் பண்ணியிருந்தாரு. இது ஒரு பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்குறதன் மூலமாக சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பற்றியும் அதுக்கப்புறம் ரியல் மணி கேமிங் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் கேம் சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வந்துகிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் ரெண்டுமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அங்கே தான் நான் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்குறது நம்ம சேனலுடைய நெக்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கிறது தான். ரீசெண்டாக ஐபிஎல்க்கு எல்லா மேட்சஸ்க்கும் ப்ரிவியூ வீடியோஸ் கவர் பண்ணியிருந்தோம். அடுத்ததாக விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் வருது. அந்த டோர்னமெண்ட்க்கு எல்லா மேட்சஸ்க்கும் நம்மளுடைய சேனலில் ஸ்டாட்ஸ் ப்ரிவியூ வீடியோஸ் வரும். இதுவரை பார்த்த ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தாக அந்த ப்ரிவியூ வீடியோஸில் வந்து இருக்கும். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். மே 27 அன்னைக்கு பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் கேம் சம்மந்தமாக 2 முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து ஜிஎஸ்டி கேஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வர்சஸ் யூனியன். இதுக்கான வீடியோவும் நம்ம வந்து மேக் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கண்டென்ட்லாம் இருக்காது. அதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த ஜட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போது ஜிஎஸ்டி கேஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 413 பேஜ் வரைக்கும் போகுது. ஸ்டேட் வர்சஸ் யூனியன் வந்து 262 பேஜ் வரைக்கும் போகுது. கடந்த ஒரு வாரமாக கேமிங் லாயர்ஸ்லாம் அந்த ஜட்மெண்ட் ஃபுல்லாக படித்து பார்த்து அவங்களுடைய ஒப்பீனியனை எக்ஸ் தளத்தில் பதிவு செஞ்சுருந்தாங்க. அதையெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ட்ரி ஃபீஸ் உள்ள ஆன்லைன் கேம்ஸை அவங்க 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்பவும் போல தான் கேம் ஆஃப் ஸ்கில், கேம் ஆஃப் சான்ஸ் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. இதில் கேம் ஆஃப் சான்ஸை வந்து அவங்க அனுமதி கொடுக்கல, அதை நீக்கிடுங்க. இப்போது கேம் ஆஃப் ஸ்கில்ல வந்து பார்த்தீங்கன்னா இதையே 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தோம்னா, போட்டியோடைய அமைப்பை பொறுத்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதில் முதலாவது வந்து டோர்னமெண்ட் ஸ்டைல் ஸ்கில் கேமிங் மாடல், ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வேஜரிங் ஆர் பெட்டிங் மாடல். இதில் டோர்னமெண்ட் ஸ்டைல் ஸ்கில் கேமிங் மாடலுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. இதுவே வேஜரிங் ஆர் பெட்டிங் மாடலுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. இப்போ ஆன்லைன் கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் டோர்னமெண்ட் ஸ்டைல் ஸ்கில் கேமிங் மாடலுக்கு கீழே வரும் அப்படின்னா, அதுக்கு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் முதலாவது வந்து எல்லா யூசர்ஸுக்கும் பார்ட்டிசிபேஷன் ஃபீ அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் வந்து முன்னாடியே அறிவிச்சிருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. மூணாவதாக வந்து பார்த்தோம்னா, யூசருடைய வெற்றியை பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவருடைய திறமையின் அடிப்படையில் இருக்கணும். நாலாவது, யார் அந்த கேமை நடத்துகிறாங்களோ அந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெஸ்ட்டுக்கு, இந்த டோர்னமெண்ட்டுக்கு இதுதான் ப்ரைஸ் அமௌண்ட் அப்படின்னு உறுதிப்படுத்தணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த ஆன்லைன் கேம்ஸ்லாம் இப்போ நான் சொன்ன அந்த 4 கண்டிஷனை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட். இதுவே வேஜரிங் ஆர் பெட்டிங், இப்போ ஒருவருக்கு ஒருவர் எதிராக பணம் வச்சு விளையாடுறது, அதுக்கப்புறம் எல்லா யூசர்ஸோடைய மணியை கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா ப்ரைஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது, இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேஜரிங் ஆர் பெட்டிங் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கல. அதில் என்னதான் ஸ்கில் இன்வால்வ் ஆனாலும் அந்த போட்டியோட அமைப்பு இப்படி இருக்கிறதால அதுக்கு அவங்க அனுமதி கொடுக்கல. அடுத்ததா எதெல்லாம் டோர்னமெண்ட் மாடல், எதெல்லாம் வேஜரிங் மாடல் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டோர்னமெண்ட் மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் டோர்னமெண்ட், இ ஸ்போர்ட்ஸ், ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ், பிரிட்ஜ், கிரிக்கெட் டோர்னமெண்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் மாடலில் வரும். இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ். நம்ம லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 2025 வரைக்கும் ப்ளே பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் மாடல் கிடையாது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுலேயும் மணி இன்வால்வ் ஆகும், பட் அந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். இதுவே வேஜரிங் மாடலில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பெட்டிங், ரோலெட், ஸ்லாட்ஸு, லாட்ரி, அப்புறம் ஹார்ஸ் ரேஸ் பெட்டிங், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேஜரிங் மாடலில் வரும்.
இந்த டோர்னமெண்ட் மாடலுடைய காமன் ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கும் என்ட்ரி ஃபீஸ்ங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்கில் பேஸ் பண்ணதாக இருக்கும். ரூல்ஸ் வந்து முன்னாடியே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டியோட அமைப்பு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு யூசருடைய வின்னிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த யூசருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கும். கடைசியாக அந்த ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தோம்னா ஃபிக்ஸ்டாக கேரண்டீட் ப்ரைஸ் அமௌண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வேஜரிங் மாடலில் பார்த்தோம்னா இதில் இருக்கக்கூடிய காமன் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது அன்சர்டைன் அவுட்கம்ஸ் மேலே பணத்தை செலுத்துறது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டாஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கில்லும் கிடையாது. இந்த மாதிரியான கேம்ஸில் ப்ளே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா வேஜரிங் மாடல் கீழே வரும் அப்படின்னு சொல்லி இதுக்கு பர்மிஷன் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். நம்ம லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணிருந்தோம். அந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட் மாடல், வேஜரிங் மாடல் இந்த ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாடலாக அது வந்து இருக்கும். இப்போது ஒரு மேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிச் கண்டிஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளேயர்ஸோடைய ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், மேட்சப்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் டீமை கிரியேட் பண்ணுவோம். அது வரைக்கும் அது வந்து டோர்னமெண்ட் மாடல் இருக்கும். பட் நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா அந்த காம்படிஷனில், அது வந்து வேஜரிங் மாடல் சைடு வருது. அதனால தான் நான் முன்னையே சொன்னேன் ரியல் மணி கேமிங் திரும்பி வரும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை நம்ம 2 கேஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்னா எக்ஸாம்பிளுக்கு இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்ச் நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு கான்டெஸ்ட் எடுத்துட்டோம்னா அதோடைய என்ட்ரி ஃபீஸ் வந்து ₹100. டோட்டலாக 1000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது அது ஃபில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டோட்டலாக 1 lakh அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகும். அதில் 10,000 கம்பெனி கமிஷனாக எடுத்துக்குவாங்க. ரிமைனிங் 90,000 நம்மளுக்கு வின்னிங் அமௌண்ட்டாக ப்ரைஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பெரிய பெரிய ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பிளாட்ஃபார்ம்லாம் பார்த்துருப்போம். இப்போ மினி ஜிஎல் 10,000 மெம்பர்ஸ் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது சில டைம் கான்டெஸ்ட் வந்து ஃபில் ஆகாது. 500 பேர் தான் ஜாயின் ஆகுறாங்க. அப்படிங்கும்போது அதில் ₹100 என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 50,000 கலெக்ட் ஆகும். கமிஷன் போக ரிமைனிங் அமௌண்ட் யூசர்ஸ்க்கு வரும், கம்மி அமௌண்ட்டாக வரும். இதுவே 5000 பேர் ஜாயின் பண்ணாங்கன்னா 5 lakhs அமௌண்ட் வந்து கலெக்ட் ஆகும். கமிஷன் போக ரிமைனிங் அமௌண்ட் யூசர்ஸ்க்கு வரும். இது கொஞ்சம் அதிகமாக வரும். பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைஸ் அமௌண்ட் முன்னாடியே சொல்லியிருக்கணும், அதுவும் ஃபிக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டுக்கு அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கல. பட் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ஸ்கில் இருக்குது, அதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் அந்த காம்படிஷன் நடத்துகிற விதம் தான் அவங்க வந்து பர்மிட் பண்ணலை. செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா இதுலேயும் நம்ம இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா T20 மேட்சை எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ஃபேமஸான ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம் ஒரு கான்டெஸ்ட் வந்து அறிவிக்கிறாங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 lakh, செகண்ட் ப்ரைஸ் 50,000, தேர்ட் ப்ரைஸ் வந்து 25,000 அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கான என்ட்ரி ஃபீஸும் ₹100 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் 500 பேர் ஜாயின் பண்ணாலும் சரி, 5,000 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணாலும் சரி, அந்த வின்னிங் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக வந்து இருக்கும், அதே தான் இருக்கும். இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி ஃபீஸாக பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா எதுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ஒரு செஸ் டோர்னமெண்ட்டில், ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட்டில், அதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட் சாம்பியன்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு சிமிலராக இருக்குது. கோர்ட் கிளியராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான கான்டெஸ்ட்டில் ஒரு பிளேயர் ஸ்கில் கான்டெஸ்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக ஒரு குறிப்பிட்ட என்ட்ரி ஃபீஸை அவங்க செலுத்தி அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதில் எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட்டை எதிர்த்து பந்தயம் கட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான மாடலுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம செகண்டாக பார்த்த கேஸ் வந்து Dream11 ரீசெண்டாக கொண்டு வந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் லெஜண்ட் பிளான் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா ₹399 இருந்துச்சு. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ₹500 எடுத்துக்கலாம். ₹500 பே பண்ணோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாக நம்மளுடைய ஃபேண்டசி ஆப்பில் எந்த விதமான ஆட்ஸும் ரன் ஆகாது. அதில் அந்த மந்த் ஃபுல்லாக நடக்கக்கூடிய கிரிக்கெட் மேட்சஸ் நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். 40 டீம்ஸ் வரைக்கும் நாம் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க. நம்ம ஐபிஎல்லில் பார்த்துருப்போம். ஒவ்வொரு நாளும் 1 crore அமௌண்ட் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து அறிவிச்சிருந்தாங்க. டபுள் ஹெட்டர்ஸ்க்கு வந்து 50 lakhs வரைக்கும் அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அது ஃபிக்ஸ்டாக தான் இருந்துச்சு. இந்த கேஸ் 2 லீகல் ஸ்கில் காம்படிஷன் ஆகட்டும், Dream11 சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆகட்டும், இந்த ரெண்டுத்துக்குள்ள ஒற்றுமை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெண்டுத்துலேயுமே ஒரு ஸ்கில் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்காக மணி வந்து பே பண்ணுறோம். அந்த ஸ்கில் காம்படிஷனில் என்ட்ரி ஃபீஸாக பே பண்ணுறோம். Dream11 சப்ஸ்கிரிப்ஷனில் நம்ம சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து பே பண்ணுறோம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துலேயுமே அந்த வின்னிங் அமௌண்ட் வந்து முன்னாடியே அறிவிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் யூசருடைய வின்னிங் பொறுத்த வரைக்கும் அவருடைய பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்குது. நாலாவதாக பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ யூசர்ஸ் ஜாயின் ஆகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாறுறது கிடையாது. கடைசியாக ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் மேலே பெட் பண்ணி ப்ளே பண்ணுறது இதில் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரியான மாடலுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இந்த மாடலை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, ஒரு யூசர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு ஸ்கில் கான்டெஸ்ட்ல பணத்தை செலுத்தி ஜாயின் பண்றாங்க. இதுல எங்கேயும் பார்த்தீங்கன்னா மற்ற போட்டியாளரை எதிர்த்து பணத்தை பந்தயம் கட்டி ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான மாடலை நாங்கள் அனுமதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் இப்போ ட்ரீம் 11 சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுக்கு அனுமதி கொடுத்ததால உடனே ட்ரீம் 11 வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் சில சிக்கல் இருக்குது. நம்ம மே 27 அன்னைக்கு பார்த்துருப்போம். ஜிஎஸ்டி கேஸ் வந்து ஆன்லைன் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு எதிராக வந்திருக்கு. இதோடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இப்போது பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் கேட்குறது எதனால பிளே ஆஃப்ஸ்க்கெல்லாம் 1 crore இருந்த ப்ரைஸ் அமௌண்ட் 1 lakh ரெடியூஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனையும் கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து கேட்குறீங்க. எப்போவுமே ஒரு கம்பெனி நிலையாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது தான் ஸ்பான்சர் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆட்ஸ் கொடுக்கவும் முன் வருவாங்க. ஜிஎஸ்டி கேஸ் அவங்களுக்கு எதிராக வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருக்குது ஃபேண்டசி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம். அதனால் அந்த மாதிரியான சமயத்தில் பார்க்கும்போது ஸ்பான்சர் கொடுக்கவும் ஆட்ஸ் கொடுக்கவும் முன் வர மாட்டாங்க, பின் வாங்கிடுவாங்க. அதனால தான் 1 crore இருந்த ப்ரைஸ் அமௌண்ட் 1 lakh ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷனும் கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டெம்பரரி தான். ஜிஎஸ்டி கேஸ் மட்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதையே ரெஸ்யூம் பண்ணிடுவாங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் 3 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம்னா லீகல் ரூட்டில் போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க கேமிங் கம்பெனிஸ்லாம். அதில் முதல் கட்டமாக பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவதா லார்ஜர் பெஞ்ச் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்தணும். இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய பெஞ்ச் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு லார்ஜர் பெஞ்ச் இருக்கும்போது நிறையா விதமாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு சாதகமாக வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் ஆகட்டும், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிட்ட இதுலேருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ரூட். நிறையா கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செட்டில்மெண்ட் ரூட்டில் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் அண்டு கேமிங் கம்பெனிஸ்குள்ளே சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஜிஎஸ்டி கேஸை முடிச்சு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நிறையா கேமிங் லாயர்ஸ் அவங்களுடைய ஒப்பீனியனை தெரிவிக்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா இந்த அளவுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை எந்த ஒரு ஆன்லைன் மணி கேமிங் கம்பெனினாலுமே கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியாது. அதுக்கான ரீசன் லாஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா ஐ பட்டன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். எதனால் சொல்கிறேன்னா, யூசர்ஸ்க்கு அந்த வின்னிங் அமௌண்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கடந்த 10 மாதமாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கேமிங் கம்பெனியுமே கவர்மெண்ட் வந்து இயங்க விடலை. அப்படி இருக்கும்போது எங்கிருந்து இவ்வளோ ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண முடியும்? சில கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தும் போது கேமிங் கம்பெனிஸ் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணலாம் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களை வந்து இயங்க விடுங்க, வரக்கூடிய நாட்களில் மணி கலெக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டை பார்ட் பை பார்ட்டாக உங்களுக்கு வந்து செட்டில் பண்ணுறோம் அப்படின்னும் ரிக்வெஸ்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சில கேமிங் லாயர்ஸ் வந்து சொல்கிறாங்க. மூணாவது பாசிபிலிட்டி பார்த்தோம்னா, வேர்ஸ்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் ஒருவேளை கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணாங்க. அப்படிங்கும்போது எல்லா ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸும் வந்து எங்களுடைய கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிச்சிருவாங்க. பட் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். மோஸ்ட்லி வந்து சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டும் $multi-billion இண்டஸ்ட்ரியை கொலாப்ஸ் ஆக விட மாட்டாங்க. ஏன்னா அது கவர்மெண்ட்டையும் பாதிக்கும். அதில் வரக்கூடிய நாட்களில் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. அடுத்ததா சேனல் அப்டேட் பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய ப்ரிவ்யூ வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிவ்யூ வீடியோஸில் நிறையா ஸ்டாட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஸ்டாட்ஸ் எல்லாமே கிரிக் மெட்ரிக் வெப்சைட்லேருந்து தான் நான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். ரீசெண்டாக கிரிக் மெட்ரிக் வெப்சைட்டில் நிறையா அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. குறிப்பாக வென்யூ பேஸ் பண்ணி நிறையா அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதனால நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, ஒரு பெரிய டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டோர்னமெண்ட்டில் எந்தெந்த கிரவுண்ட்ஸ்லாம் மேட்சஸ் நடக்குதோ அதோடைய ஸ்டாட்ஸ்லாம் எடுத்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரீசெண்டாக ஐபிஎல் நடந்து முடிஞ்சிருக்கு. அதில் நைட் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரவுண்ட்லேயும் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் எவ்வளோ ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஓவருக்கு எவ்வளோ ரன்கள் அடிக்கிறாங்க, டாட் பால் பர்சன்டேஜ் எவ்வளோ, ஒரு இன்னிங்ஸ்க்கு எவ்வளோ விக்கெட்ஸ் விழுகுது, எவ்வளோ 6 அடிக்கிறாங்க, 4 அடிக்கிறாங்க, இது எல்லாமே அந்த ஸ்டாட்ஸில் வந்து இருக்கும். இது பார்க்குறது மூலமாக, அதாவது ஒரு டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஸ்டாட்ஸ்லாம் பார்க்குறது மூலமாக நம்ம ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணும்போது எந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது நம்ம பேட்டர்ஸை அதிகமாக எடுக்கணும்,
எந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணும்போது பவுலர்ஸை அதிகமாக எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அடுத்ததா ரியல் மணி கேமிங் பற்றின அப்டேட் பார்க்கலாம். மே 27 அன்னைக்கு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் போக ஸ்டேட் வர்சஸ் யூனியன் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டும் வந்திருந்தது. அதாவது ஆன்லைன் மணி கேமிங்கை பேன் பண்ணுறதுக்கும் ரெகுலேட் பண்ணுறதுக்கும் முழு அதிகாரம் ஸ்டேட்டுக்கு தான் இருக்குது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. தீர்ப்பு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக வந்ததால் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மாதம் யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் செல்லுமா செல்லாதா அதுக்கான கேள்வி எழுந்திருக்கு. கடைசியாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இதுக்கான ஹியரிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஹியரிங் டேட் அறிவிச்சாங்களே தவிர ஹியரிங் டேட் அன்னைக்கு கேஸ் நடக்கவே கிடையாது. இப்போ ஜிஎஸ்டி கேஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஸ்டேட் வர்சஸ் யூனியன் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்ததால விரைவில் இந்த ப்ரோகோ ஆக்டுக்கான ஹியரிங் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஜூலை 2nd வீக் வந்து இதுக்கான ஹியரிங் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ்க்கான ஜட்ஜ்மெண்ட் மட்டும் இப்போ ஸ்டேட்டுக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு சொன்னதால யூனியன் கவர்மெண்ட் கொண்டு வந்த இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்டை வந்து செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆன்லைன் மணி கேமிங் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும். அந்த மாதிரியான சமயத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கவர்மெண்ட் ஆகட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆகட்டும், மோஸ்ட் ஆஃப் த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பிளாங்கெட் பேன் விதிக்கிறதை விட ரெகுலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. பட் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம்னா மிந்தி மாதிரி இருக்காது. ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் அந்த மாதிரியான வேஜரிங் மாடலுக்கு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுக்கல. பட் சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கண்டிப்பாக வந்து இருக்கும். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடலுடைய அடுத்த லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோர்னமெண்ட் வைஸாக கூட இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐபிஎல் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸ்க்கும் சேர்த்து ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கிட்ட இருந்து என்ட்ரி ஃபீஸாக கலெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த சீசனில் இருக்கக்கூடிய எல்லா மேட்சஸும் நம்ம வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் ஸ்மால் லீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இப்போதைக்கு. மோஸ்ட் ஆஃப் த பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கிராண்ட் லீக் வச்சு தான் யூசர்ஸை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதனால் மோஸ்ட்லி கிராண்ட் லீக், மினி கிராண்ட் லீக் இருக்கலாம். ஸ்மால் லீக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதை நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரெகுலேஷன் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி பேஸ் பண்ணி, டைம் பேஸ் பண்ணி நிறையா லிமிட்டேஷன் வந்து கொண்டு வருவாங்க. ஏன்னா யூசர்ஸ் வந்து அடிக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. என்னதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், டோர்னமெண்ட் மாடலாக இருந்தாலும் ஒரு கேமில் வந்து அடிக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறையா ரெகுலேஷன் வந்து கொண்டு வருவாங்க. அதையும் நம்ம வந்து பார்க்க தான் போகிறோம். ஃபைனலாக சுப்ரீம் கோர்ட் ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கு ஒரு ரிலீஃப் கொடுத்துருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன் அண்டு டோர்னமெண்ட் மாடல் மூலமாக. என்ன ஒரு தடங்கள் இருக்குது இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேஸ் தான். அது மட்டும் சுமூகமாக முடிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் ஆகட்டும், டோர்னமெண்ட் மாடல் ஆகட்டும் இன்ட்ரடியூஸ் ஆகிடும். ஜிஎஸ்டி கேஸ் சுமூகமாக முடிஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கை வைப்போம். இந்த ஜிஎஸ்டி கேஸ் பற்றின ஏதாவது அப்டேட்ஸ் கிடச்சிதுன்னா மறக்காமல் நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஃபர்மேஷன் அதிகமாக இருந்துச்சு அப்படிங்கும்போது வீடியோவாக மேக் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சுச்சுவேஷன் இதுதான். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்ஸ்டாலேயே மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.